ஒண்ணு. ஆறாம் உபாதி அனைத்தும் ஆகும் தத்துவம் பேராம் பரவெளி தூண்டும் பிரகாசமாய் ஊர் ஆய் வீர்த்து உண்டு உறங்கிடும் மாயை. அதை உண்டு உண்டு என்ன பண்ணுதான் இந்த மாயை வளர்ந்துருக்கு. இந்த பாட்டு ஒன்று போட்டிருப்பான், கடவுள் பாதி மிருகம் பாதி, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. கடவுள் கொன்று மிருகம் மட்டும் வாழ்கிறது. கடவுளை வாழ வைக்கிறதுக்கு மிருகத்தை கொல்ல பாக்குறேன், ஆனா என்ன பண்ணுது, கடவுளை சாப்பிட்டு மிருகம் வாழுது. உண்மையும் தான். உள்ள பாத்தீங்கன்னா மாயை என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற சக்தி எல்லாம் எடுத்து இதுங்களுக்கு செலவு பண்ணிருக்கு. நல்ல பேச்சாற்றல் எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறான், நல்ல எழுத்தாற்றல் எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறான், நல்ல மந்திரம் சொல்ல முடியுது, காலிருந்து சார்ந்த வரைக்கும் மந்திரம் யாருக்கு பயன்படுத்தி இருக்கிறான், நல்ல வீர திரும்ப நல்ல திடகாத்திரமான மனநிலையோடு இருக்கிற எதுக்கு பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றல் எல்லாம் என்னத்துக்கு பயன்படுத்துறான்னா இந்த மாதிரி மடத்தனத்துக்கு, போலியான காரியங்களுக்கு, அர்த்தமற்ற செயல்களுக்கு தான். இதெல்லாம் என்ன வேலை, மாயையின் நீலை. ஆணவமா வரவனுக்கு அது பயன்படணுன்றதுக்காகவே செய்யப்பட்டிருக்குது. நரகத்திற்கு போறதுக்கான வழிகள் இதெல்லாம். இறைவன் தன்னை தானே அறிஞ்சுக்கிறதுக்கு தகுதி உள்ளவனை தேர்ந்தெடுக்கிறான். நல்ல ஒருவர் எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒருத்தருக்காக இந்த உலகம் யாருக்காக இருக்குன்னா உயர்ந்தோர் மாட்டே. வள்ளுவர் சொல்லுவார், உலகம் உயர்ந்தோர் மாட்டே. எல்லாருக்கும் கிடையாது இந்த உலகம். எல்லாரும் இருக்கிறோம், ஆனா எல்லாருக்காகவும் இது இல்ல. மழை எல்லாருக்காகுமா இல்ல, கடல் எல்லாருக்காகுமா, யார் நிலா காயுது எல்லாமா பார்த்து ரசிச்சுக்கிறான் இல்ல. நிறைய பேர் அமாவாசை கும்பிட்டு நிற்பான், வானத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டான். பௌர்ணமி நிறைய பேர் சாமி கும்பிட்டு நிற்பான், நிலாவை பார்த்துருக்க மாட்டான். கோயில் கோயிலா போயிருப்பான், பௌர்ணமிக்கு எந்த கோயில் விசேஷம் தேடி தேடி போயிருப்பான், நிலாவை பார்த்துருப்பான் ஒரு 10 நிமிஷம். ஒவ்வொரு பௌர்ணமியும் நிலாவை பார்த்து ரசிச்சிருப்பான். பௌர்ணமியில முழுமையா நிலா தெரியும், எத்தனை பேர் அதை பார்த்து ரசிச்சிருப்பான். சரி, கோயிலுக்கு பௌர்ணமிக்கு விசேஷமா பாரு, அவரை கேட்டு பாருங்க, நிலாவை ரசிச்சிருப்பாரு, சாத்தியப்பட்டிருக்காரு. ஏன்னா ஒரு சாய்வு என்ன சொல்றாரு, வேறாம் அதன் தன்மை போலும் இக்காயத்தில் தற்பரம் மண்ணும் தனிமுதற் பேரொலி செப்பரம் தானே செகம் உண்ணும் போதமும் தொற்பதம் தீர்ப்பழி சுந்தரம் சோதிப்புக்கு அப்புறம் மற்றது இங்கு ஒப்பு இல்லை தானே. இங்க அதுக்கு எந்த ஒப்புமே கிடையாது. இந்த வாழ்க்கையில இருந்து நீ இறைவனை புரிஞ்சு கொள்றதுக்கு இல்ல இறைவனோட சொல்றதுக்கு ஒப்பு ஒண்ணு இல்லவே. முகமது நபி சொன்ன மாதிரிதான் இங்க என்ன இல்ல, அந்த இறைத்தன்மைக்கு நிகரான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அவன் சொன்னான், கண்மூடி கண் திறக்கும்போது நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வரேன். நபி சொன்னது என்னன்னு கேட்டா, ஒரு கண்ணு இமைக்கிற நேரம் நான் சொர்க்கத்துக்கு போய் வரேன். வாழ வச்சு இது ரொம்ப கொடுமையான செயல் மாதிரி தெரியுது. ஆனா அன்பானவன் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடுமையானவன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிய வைக்க பாக்குறான். பயத்திரமாச்சும் நீ நீர் வைக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டியா? ஏன்னா அவரு கீர்த்தனமான மனிதர். 3000 சிலை வச்சு அந்த ஊர்ல சாமி கொண்டு இருந்தாங்க. நெருப்பு பத்திட்டு அதான் சாமின்னு சொல்லி இருந்தாங்க அந்த ஊர்ல. குறைஞ்சது. ஆனா நம்ம ஊர்ல ஒரு இடத்துல கோயில் கட்டுறதுக்கே அவன் அவ்வளவு விரும்பி எடுத்து செஞ்சு வச்சுக்கிறான். இங்க இவ்வளவு கோயில், எவ்வளவு பிரச்சனைங்க, எவ்வளவு சாலைங்க, எவ்வளவு சாமிங்க, ஒவ்வொரு தெருக்கும் ஒரு சாமிங்கன்ற பேர்ல சிலையை வச்சு இடத்த அடைச்சி வச்சிருக்கோம். அங்க வந்து முகமது நபி பிறந்தா என்ன இருக்கும்? ரொம்ப கொடுமை இல்ல. செத்து எல்லாமே செத்து அங்க வந்து கம்மியா ஆகல, முட்டாளர்கள் கம்மி இருந்தாரு, அங்க சரியா போச்சு. இங்க பிறந்தா முகமது நபி வேற மாதிரி பிறந்திருப்பாரு. இங்க ஒரு நபி பிறந்தா எப்படி இருப்பாரு? அப்படி இருக்க மாட்டார். சுவாடெல்லாம் அவர் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் எடுக்கும்போதே அவரை சாவச்சிருவாங்க. உத்தரா தான் இருக்க முடியும். அதனால தான் அவர் இருந்து சொல்லிட்டு போயிட்டார். இவர் அந்த மாதிரிலாம் நம்ம ஒளிஞ்சே வாழ்ந்து சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி இருக்குது. பண்டை மறைகள் பரவல் உடல் என்றும் துண்ட மதியோன் துரியாதீதம் தன்னை கண்டு பரணும் அக்காரணம் பதிக்கு மீண்டி நவன் கந்தன் ஆகன். பண்டை மறைகள்லாம் வந்து உடம்பு தான் விசேஷமாக தான் இருந்தது. ஏன்னா உடம்பு கொண்டு தானே எல்லாம் செயலாம் செஞ்சுன்னு உடம்பு வரைக்குமே அறிவு இருந்தது ஒரு காலகட்டத்தில். அந்த மாதிரி இருந்தது. இவருக்கு முன்னாடி பண்டை மறைகள்லாம் சொல்லிச்சு உடம்பு தான். ஒரு மாடு 33,000 சாமி வச்சுருந்தது. கொழும்புல கூட அதுல ஒரு சாமி இருக்குது. ஆனா ஆட்டுல இருந்தாங்கல்ல ஒரு சாமியே இல்லை. அது எப்படி? மாட்டுல இத்தனை 1000 சாமி வாழ்ந்துருக்குது. ஒரு ஆட்டுல ஆடு சாப்பிட்றதுக்கு எதுவா இருந்து மாடு இன்னொருத்தன் சாப்பிட்றான். எழுதணும் சாப்பிட்றது இல்லை. அதனால என்ன ஆச்சு? சாமி எங்க போயிடுச்சு? இவன் சாப்பிடாததுல இருக்குது, இவன் சாப்பிட்றதுல சாமி இல்லாம ஆயிடுச்சு. பாருங்க, அவதார புருஷங்களை நீட்டா பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனா சாப்பிட்றானே மீன் கிழங்கு கல்கத்தால. அப்போ அவதாரமான அப்போ ஒரு உயிர் ஜனிச்சு எப்படி எல்லாம் வந்திருக்க முடியும்? தண்ணியிலேருந்து வெளியே வந்திருக்குது. நல்லா பாத்தீங்கன்னா அந்த பரிணாம வளர்ச்சியை அழகா சொல்லியிருப்பான் அந்த அவதாரத்துல. தசாவதாரம் சொல்லி பாத்தீங்கன்னா லிஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு உயிர் முதல்ல தண்ணியில நெளிஞ்சிருக்கும், அப்புறமா கரைக்கும் தண்ணிக்கும் போற மாதிரியான ஒரு உயிரா இருந்திருக்கும், மீனா இருந்திருக்கும், ஆமையா இருந்திருக்கும்.
அப்புறமா அது மண்ணையே நம்பி வாழ்றதா இருந்திருக்கும், குடும்பமா இருந்திருக்கும். இப்படி ஒரு ஒழுக்கம் வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கவே இல்லை நம்மால. ஆஹா இன்னும் அழகா அற்புதமா பெண்ண மகிழ்ச்சி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தது இல்லை நம்மால் பார்க்கற போனோம் வேற. அப்படியே நம்புறது, அப்படியே எடுத்து வச்சுன்னு அப்படியே நம்புறது. சிலைகள்லாம் வேற ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, போனா இப்படி பிடிச்சுன்னு இருக்கும், இப்படி பிடிச்சுன்னு இருக்கும், இப்படி பிடிச்சுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு சாமி ஒரு மாதிரி சிம்பிள் காமிச்சிருக்கோம். அதை கவனிக்கிறது இல்லை. ஒரு விநாயகர் எப்படி வச்சுருக்காரு கையில, ஏன் சுந்தி கை எப்படி இருக்குது, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது இல்லை. கேள்வி கேட்கக்கூடாதுன்னே சொல்லி வச்சது. அப்படியே கையை தூக்கு விட்டு வந்துரு, அப்படியே தேங்காய் வச்சுட்டு என்ன சடங்கோ சடங்கு தாண்டி கேட்கும் போதுதான் பேச முடியும். வெளி கால் கனல் அப்பு மேவும் மண் என்றது அழியாகிய தற்பரம் கான் அவன் தான். வெளிக்கால் கனல் அப்பு மேவும் மண் என்ற வெளியாய சக்தி அவன் வடிவு தான். அவனுக்கு ஒரு வடிவு இருக்குது, இறைவனுக்கு ஒரு வடிவு இருக்குது. அது வெளி. இறைவனுக்கு ஒரு வடிவுன்னா அது வெளி. உணர்ந்தவனுக்கு தான் அந்த வடிவு தெரியும். உணராதவனுக்கு அந்த வடிவு தெரியுமானா தெரியாது. அளப்பரியது சொல்றாங்க, கேட்கிறோம். அளவிடோன், எல்லையற்றவன், அளக்க முடியாதவன் சொல்றாங்க. அளக்க முடியாதது எது? நல்லா ஆராய்ச்சி பண்ணவே கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்க தியானம் பண்ணி ஒரு யோகி ஆகி ஒரு தனி ஒரு ரூம்ல போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாதான் தெரிஞ்சுன்றது இல்லை. நல்ல மனநிலை, தூயமான ஒரு தூய மனநிலை இருந்தா சொன்னா புரிஞ்சுக்கணும். கரெக்டான தூய மனநிலையே போதும். நீங்க அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை அனுபவிச்சுதான் தெரிஞ்சுன்றது இல்லை. இப்ப அந்த பிள்ளைகிட்ட சொன்னாவே புரிஞ்சுக்கணுமா, உண்மை இல்லாததுக்கு நம்ம ஒரு உருவாக்க முடியும்னா அதை போல புரிஞ்சுக்கணும். இதுக்கு போய் அதை தியானம் பண்ணி அதை பார்த்துட்டு அப்பா இப்படிதான் இருந்துக்க முடியும் அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்லை. சொன்னாவே புரிஞ்சுது தானே. ஏன் அதுக்கு அடுத்தது ஒண்ணு இல்லை. எது வந்தாலும் அப்படிதான் இருந்திருக்க முடியும். முதல்ல அதான் இறுதி. அறிவுபூர்வமா சிந்திச்சா அதான் முடிவு. கொஞ்சம் வாழ்ந்துட்டோம்னா ஒத்துக்க முடியல. ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு சாமி, ஏதோ ஒரு பொம்மை, ஏதோ ஒரு நம்ம கையில் கொடுத்துட்டோன்னே அது மேல பட்டு வச்சுக்கிறாங்க. வெளி கால் கனல் இவருன்னா சொல்ற வெளின்றது அது, கால்ன்றது சுவாசம். ஏன்னா போறதும் வருதமா இருக்கிறதுனால கால். கனல்னா உள்ள நெருப்பா இருக்குது, அப்படின்னா தண்ணி. இது இல்லாம மேவும் மண், இதெல்லாம் மேவி இருக்கிற மண்ணில் இதெல்லாமே இருக்குது. இதுங்கெல்லாம் கூட அந்த மாதிரி இருக்குதுன்றார். மேருவினோட விரிகதர் மண்டல மாற நினைவு மருந்தவ யோகிக்கு சீரா தவம் செய்ய சிவனது தானாகும் பேரவும் வேண்டாம் இல்லை. வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டியது. 10 காசு அதுக்கு போகணும்ட்டோ, ஒரு ஊதத்தை எடுத்து வைக்கணும்ட்டோ, ஒரு மெழுகுத்தி எடுத்து வைக்கணும், ஒரு கற்பம் கொத்தணும்ட்டோ கடவுளுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை. ஒன்னும் நீங்க செய்ய வேண்டியதில்லை. நீங்க அதுக்கு எதுவும் செய்ய வேண்டியதே இல்லை. நீங்க அதை புரிஞ்சினாவே நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஆஹா இவ்வளவு விசேஷமா இருந்து நான் முன்னாரு, இது எவ்வளவு பெரிய அர்த்தம், எவ்வளவு பெரிய எவ்வளவு கஷ்டமான விஷயம். நிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. எப்ப தெரியும்? ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டோம்னா தெரியும், ரொம்ப வயசாயிட்டோம்னா தெரியும். உட்காந்து ஏந்தா தெரியும். ஒரு 20 வயசுல உட்காந்து இருந்த போது எப்படியே இருந்தோம், ஒரு 60 வயசுல உட்காந்து இருந்த போது எப்படியே இருந்துக்கிறோம். 60 வயசு ஆகும்போது தெரியும், ஆஹா 20 வயசுல நம்ம என்ன எப்படி இருந்தோம். அப்போ நிக்கிறதே கஷ்டம் எப்ப தெரியும், நடக்கிறது எவ்வளவு விசேஷம் எப்ப தெரியும். பலம் குறையும் போது தான் தெரியும். அப்போ பலம் குறையறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு ஒருத்தர் சொல்றாரு, பெரியவர் சொல்றாரு, தம்பி 60 வயசு ஆச்சுன்னா இப்படிலாம் ஆகுது தம்பி, நல்லா இருக்கும் போதே எதனா பண்ணிக்கணும்னு சொன்னா நமக்கு தெரியாது. ஏன்? நமக்கு 60 வயசு ஆகல, நமக்கு என்ன ஆகல, அந்த பலமற்ற தன்மை நமக்கு இல்லை. ஆனா ஒரு யோகி சொல்றான், அதெல்லாம் வீண் மேவும் இந்த பொருள் எல்லாம் வெளியா அந்த வடிவம் இருக்கிறது இறைவன் வடிவம். இதை பார்த்து பயக்கப்படுற ஏதோ ஒரு படத்தை பார்த்து, ஏதோ ஒரு பொம்மையை பார்த்து, ஏதோ ஒரு வடிவத்தை பார்த்து, பிரம்மாண்டங்களை பார்த்து, நெருப்பை பார்த்து பிரம்மாண்டிவா, கடலை பார்த்து பிரம்மாண்டமாச்சு. இவ்வளவு பெரிய தண்ணி, இதுதான் கடவுள். தண்ணி கடவுளா? சில பேர் தண்ணியவே கடவுளா, நெருப்பை கடவுளா கும்புறது, கல்ல மண்ணை பூமி தான், பூமி தேவி தான் விசேஷம். வந்து செருப்பு போடுறது பார்த்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா செருப்பு போட முடியும். நன்றி சொல்றாங்க. செருப்பும் பூமி தான். செருப்பு பூமி வந்து வேற ஒண்ணு இல்லை, நீயே பூமி தான், நீ வேற ஒண்ணு இல்லை. செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது எச்சத்து போகாம இருப்பாரா அந்த பூமி மேல? டாய்லெட் போகாம இருப்பாரு. இதெல்லாம் அந்த பூமியில தான் பண்ணி ஆகும். செருப்பு போட மாட்டேன், இது கற்பிதம் பண்ணிக்கிறது. அப்படியெல்லாம் நீங்க வாழ வேண்டியதில்லை. கரண்ட் முள்ளு பாதைகள் இல்லை, முள்ளு இருக்கும்போது கொடுத்து செருப்பு இல்லாம இருக்குதுன்னா இந்த மாதிரி இடத்துல செருப்பு இல்லாம இருக்கலாம். நல்ல தரையா இருந்ததுன்னா செருப்பு இல்லாம இருக்கலாம். நல்ல அழகான புல் தரை அழகாக முளைச்சிருக்குது, அது நடந்து போனோம், சந்தோஷமா இருக்கும். செருப்பு இல்லாம அந்த புல் மேல வச்சு நடந்து போறதுல போல அது உயிர்கள். ஆனாலும் பொருள் நீங்க என்ஜாய் பண்ணுங்க, தப்பு இல்லைன்ற. ஒரு வயல்ல வரப்பில் கிடக்கும் போது நல்லா இருக்கும். ஒரு குளிர்ச்சியான பதமான இடத்துல ஒரு குறிப்பிட்ட சகதியில இல்ல ஒரு ஆத்துல செருப்பு போட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆத்துல செருப்பு போட்டு பிடிப்பானா?